உங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் எல்லாமே உண்டு. என்ன ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்பப்போ இழந்துருவீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ எல்லாமே பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம். பயமும் இருக்கும். ஒரு ரிஸ்க் எடுக்கணும். ஒரு கால்குலேட்டிவாவே நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சில விஷயங்கள்லாம் கண்ணி இழந்திருந்திருப்பீங்க. நல்ல செழிப்பா வாழ்ந்து கெட்டு மறுபடியும் வாழக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்குள்ளார இப்போ கண்ணி வந்திருந்திருப்பீங்க. இப்போது ஃபினான்ஷியல் வைஸ் மைண்ட் நிறைய விஷயங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு முடிவே எடுக்க முடியாது. ஃபினான்ஷியல் டெசிஷன் இது எப்படி எடுக்கிறது? இந்த பணம் இப்படி வருதே, கடன் அடைக்கணுமா? இல்லை நமக்கு தேவையானது ஏதாவது ஒன்று பண்ணணுமா? இது இல்லை லோன் ப்ராசஸ் மாதிரி ஏதாவது போகலாமா? இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்ணிக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபஷன் வைஸ் நீங்கள் வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெக்கக்னிஷன்ங்கிறது உங்களுக்கு உடனே இப்போ வந்திருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு கன்னியை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டு வேணாலும் கன்னி ராசி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு படித்து நாளைக்கு மார்க் வாங்குறவங்க யாருன்னா கன்னி தான். ஸோ உங்களால் நிறைய லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்க முடியும். நம்பர் எதுவாக இருந்தாலும் நம்பர் ரீதியாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க. பணமாக பேசுகிறது சூட்சமமே என்ன தெரியுமா? கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் உங்கள் வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏஞ்சல் நம்பர்ஸ் மாதிரி அதெல்லாம் பணத்தை பற்றி பேசுகிறது, ஆடிட்டிங்கில் நிறைய கன்னி இருப்பாங்க. ஸோ இந்த ஹேண்டிலிங், இந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்ணிக்கு ரொம்ப அவசியம். இந்த சப்போஸ் நான் நம்பராகவே பேசலை அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குங்கிறது தான் அர்த்தம். இந்த நம்பர் வந்து இப்போ எப்படி சில கண்ணிலாம் சொல்லுவீங்கன்னா, நான் நம்பராக தான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும், நான் இப்படி கடன்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் இந்த கடன்பட்டு இருந்தாலுமே இந்த கடனை எப்படி அடைச்சிங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும்ல. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தங்கள்ட்ட வாங்கி இப்படி ரொட்டேஷன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குமே தவிர்த்து கடன்லேருந்து நம்ம மீண்டு வந்தோமா அப்படின்னா நீங்கள் கடன்ல இருந்தெல்லாம் மீண்டெல்லாம் வந்திருக்க மாட்டீங்க.